بسم الله الرحمن الرحيم الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று தராவியுடைய தொழுகையிலே சூரத்து நஹ்லுடைய கடைசி பகுதியை, சூரத்துல் இஸ்ரா என்ற சூறாவை முழுமையான முறையிலேயும், சூரத்துல் கஹஃப் என்ற சூறாவை பெரும் பகுதியை நமக்கு ஓதி காட்டினார்கள் ஹாஃபிஸாக்கள். இதிலே பலவிதமான படிப்பினைக்குரிய சம்பவங்கள் இருக்கிறது. சூரத்துல் இஸ்ராவிலே நாம் எடுத்துக்கொண்டால், பல தடவை தஃப்சீரில் நான் தராவி தொழுகையிலே கூறியிருப்பேன், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 10 விஷயங்களை தடுத்திருக்கிறான். நம் சமுதாய மக்களை பார்த்து 10 விஷயங்களை செய்யாதீர்கள், ஒரு பட்டியலை, ஒரு ஃபெஹரிஸ்ட் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். கடைசியாக நபியுடைய தர்பாரிலே 3 கேள்வி கேட்கப்பட்டது. அதனுடைய பதிலையும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதனுடைய 2 பதில்கள் இன்னைக்கு சொல்லப்பட்டது, நாளைக்கு ஒரு பதில் ஓதப்படும். நான் இன்று உங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன? சூரத்து பனி இஸ்ராயில் என்ற இந்த சூறாவிலே மிஅராஜுடைய சம்பவத்தை அல்லாஹ் இதிலே சொல்கிறான். மிஅராஜ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அவர்கள் நுபுவத்து கிடைத்து 11வது வருஷம், கேரா நபவி என்று சொல்லப்படும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 7 வானத்திற்கு அப்பால் தன்னுடைய தர்பாரில் அழைத்து நபி அவர்களுக்கு ஆறுதல் படுத்தி, அவர்களுக்கு 3 விதமான இனாம்களை, வெகுமதிகளை தந்து இந்த பூமிக்கு அனுப்புகிறான். அதில் மிக மிக முக்கியமானது தொழுகை. 5 வக்து தொழுகை மிஅராஜ் இரவிலே தான் நபி அவர்களுக்கு தந்து அல்லாஹ் கடமையாக்கினான். இது நாம் பல தடவை பயான்ல கேட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எங்கிருந்து எங்கு போனார்கள் நபி அவர்கள்? மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. மஸ்ஜிதில் ஹராமிலிருந்து, பைத்துல்லாவிலிருந்து மஸ்ஜித் அக்ஸாவை நோக்கி போனார்கள். அதுவரை தான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். மஸ்ஜித் அக்ஸா பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ்ல உள்ள மஸ்ஜித் அக்ஸாவுக்கு போனார்கள் என்று அல்லாஹ் இரவோடு இரவாக போனார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வை எந்த இடத்துல சந்தித்தார்கள், எங்கு எப்படி போனாங்க, அதை பத்தி இதுல இல்லை. சென்று போய் வந்த விஷயத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய தெள்ளத் தெளிவாக நமக்கு சொல்றாங்க. அந்த பைத்துல் முகத்தஸிலிருந்து 7 வானத்திற்கு அப்பால் உள்ள அல்லாஹ்வுடைய தர்பார் கிட்ட போய் அல்லாஹ்விடத்தில் பேசிவிட்டு, அல்லாஹ்வை பார்த்துவிட்டு நமக்கு தொழுகை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதிலே மஸ்ஜித் அக்ஸா, மஸ்ஜித் அக்ஸாவை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். மேராஜ் நம்ம பயான் கேட்டுட்டே இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு பேசப்படக்கூடிய பொருளாக உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களும் தினந்தோறும் பலஸ்தீனுடைய மக்களுக்கும் மஸ்ஜித் அக்ஸாவுக்கு துஆ செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாம் வந்து விட்டோம். தொடர்ந்து நாம் ஏறத்தாழ ஒரு 6-7 மாதமாக அந்த மக்களுக்காக வேண்டி இஸ்ரேல் பலஸ்தீனுடைய மக்களின் மீது போர் தொடுத்த அந்த நேரத்திலிருந்தே நாம் துஆ செய்து கொண்டிருக்கிறோம். பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஷஹீதா, ஆஸ்பத்திரி கூட இல்லாமல் மரத்துக்கு கீழே ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் அந்த பூமியில இந்த கலவரங்கள்? அன்பானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அபூதர் கிஃபாரி, ஹதரத் ஹுஸைஃபத்துல் யமான், ஹதரத் ஹுஸைஃபா, ஹதரத் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, இருவர்களுடைய ரிவாயத்தை எடுத்து நாம் பார்த்தால், முஃபஸ்ஸிரீன்கள் மஸ்ஜித் அக்ஸாவுடைய சம்பவத்தை சொல்கிறார்கள். கஅபத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கப்பட்டுச்சு,
யா ரசூலல்லாஹ், இந்த பூமியிலே முதலாக அல்லாஹ்வுக்காக வேண்டி இபாதத் செய்ய எந்த மஸ்ஜிதை அல்லாஹ் கட்டினான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பைத்துல் ஹராம், பைத்துல்லாஹ், கஅபத்துல்லாஹ்வை முதலாக அல்லாஹ் உருவாக்கினான். அதுக்கு அடுத்து எந்த மஸ்ஜிதை அல்லாஹ் உருவாக்கினான்? நபி சொன்னாங்க, மஸ்ஜித் அக்ஸாவை அல்லாஹ் உருவாக்கினான். மஸ்ஜித் அக்ஸாவை இரண்டாவது மஸ்ஜிதாக அல்லாஹ் கட்ட வைத்தான் நபிமார்களை வைத்து. சஹாபாக்கள் நபியிடத்தில் கேட்டாங்க, இந்த இரண்டு மஸ்ஜிதுக்கும் மத்தியில் எத்தனை வருஷம்? காபத்துல்லாவை கட்டி எத்தனை வருஷம் கழிச்சு மஸ்ஜித் அக்ஸா கட்டப்பட்டது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 40 வருஷம் கழிச்சு. எத்தனை வருஷம் கழிச்சு? 40 வருஷம் கழிச்சு கட்டப்பட்டது. எப்படி காபத்துல்லாஹுடைய பவுண்டேஷன் ஜிப்ரீல் மூலமாக போடப்பட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டி அதிலே தவாஃப் செய்தார்கள். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமின் மூலமாக மஸ்ஜித் அக்ஸாவுடைய இடம் நிர்ணயிக்கப்பட்டு ஹதரத் நூ அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் சாம் அப்படின்ற 3 மகன்ல ஒரு மகன் சாம், சீன் அலிஃப் மீம், அவர் மூலமாக பவுண்டேஷன் போடப்பட்டு தொன்று தொட்டு வந்த பின் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் மூலமாக அது நிர்ணயிக்கப்பட்டு அவர்களுடைய வம்சத்தில் வந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாமின் மூலமாக பாதி வேலை முடிந்து தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வசியத்தின் மூலமாக சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மூலமாக கட்டப்பட்டதுதான் எது? மஸ்ஜித் அக்ஸா. பாருங்க, மஸ்ஜித் அக்ஸாவை பற்றி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப் இன்னைக்கு தராவி தொழுகையில் ஹாஃபிஸா போதினார். இரல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா. அல்லாஹ் நபியை சொல்றான், நபியே, உங்களுடைய ரப்பு உங்களை மேராஜுக்கு அழைத்து கொண்டு புராக்குடைய வாகனத்தில் அழைத்து கொண்டு போகும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றான், இரவோடு இரவாக மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜித் அக்ஸாவிலே அல்லாஹ் உங்களை பிரயாணம் செய்ய வைத்தானே, அப்பேற்பட்ட அல்லாஹ் பரிசுத்தமானவன். பைத்துல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து புராக்கல உட்கார்ந்து கொண்டு ஜிப்ரீலும் நபி அவர்களும் போறாங்க. போகின்ற நேரத்தில் அவர்கள் போகக்கூடிய வழி எது? ரூட் எந்த வழி? மதீனா வழியா போறாங்க. எந்த வழியா போறாங்க? புராக் நடந்து போச்சா பறந்து போச்சாங்க? நீங்க சொல்லுங்களேன், உங்க கருத்து சொல்லுங்களேன். உங்க கருத்துல சொல்லாதீங்க, என்ன கேள்விப்பட்ட அது சொல்லுங்க. போனவை நம்ம ஊர்ல வீட்டில் கூட பார்த்தீங்களா, எங்கேயாவது தர்காக்கு போயிட்டு ஒரு மாடு 2 கொம்பு அந்த பர் மாதிரி வச்சு ஒரு போட்டோ போட்டு வச்சிருப்பாங்க. கேபயக்கத்தோ புராக்குன்னு எழுதி வச்சிருப்பான். அதில் என்ன வச்சிருப்பான்? வெள்ளை மாடு இருக்கும். அந்த மாடுல 2 என்ன இருக்கும்? ரக்க இருக்கும். அதில் அந்த தங்கத்துடைய எழுத்துல அந்த போட்டோல எழுதி வச்சிருப்பான் புராக் அப்படின்னு சொல்லி. கே புராக் இஸ்மேச் பேட்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் கயசோ அப்படின்னு சொல்லி தர்காக்களிலே போய் சொல்லி விற்பாங்க. அது புராக் இல்லை, அது மாடு. அது என்னங்க? புராக் போச்சு, பறந்து போனது. அது பெரிய சம்பவம். போகும்போது மதீனா வழியா எகிப்து பக்கம் ஹதரத் ஜபல ஜைத்துன், பலஸ்தீன ஜபல ஜைத்துன் வழியாக ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடத்தை கடந்து மஸ்ஜித் அக்ஸாவுக்கு வந்தார்கள். யாரு? அட சொல்லுங்களேன். ஒரு ரூட் இது. போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஜிப்ரீல் சொன்னார், முஹம்மதே கீழே பாருங்க. நபி கீழே பார்த்தாங்க. எந்த ஊருன்னு கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் இடத்துல. ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஊருடைய பெயர் யஸ்ரிபு. என்ன பேரு அப்படின்னா, இங்க கடைசி காலத்திலே நீங்க இங்க ஹிஜ்ரத் செய்து இங்க தான் தங்க போறீங்க. கடைசி காலத்தில் இங்க தான் உங்களுக்கு மவுத் வரும். ஹிஜ்ரத் செய்து வரக்கூடிய இடம் இதுதான். அப்புறமா தான் அந்த யஸ்ரிப் பேரை நபி அவர்கள் மதீனாவா மாத்தினாங்க. அங்கிருந்து நேரா எகிப்து வழியா துர்சினா மலைக்கு போது அந்த வண்டி புராக். துர்சினா மலையில இறங்கினாங்க. இங்க 2 ரக்காத்து தொழுங்க அப்படின்னு நபியை பார்த்து சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஜிப்ரீல் 2 ரக்காத் நஃபில் தொழுதாங்க. இந்த இடம் எந்த இடம்னு கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் இடத்துல. துர்சினா மலை. இந்த மலையில இருந்து கொண்டு நான் 40 நாள் நோன்பு வைத்து ஏத்திகாஃப் இருந்து ஹஜ்ரத் மூசா நபிக்கு அல்லாஹ் தௌராத்தி கொடுக்கப்பட்ட மலை இது. அதுக்கு அடுத்து பலஸ்தீனுக்குள்ள போச்சு அந்த புராக். போன பிறகு ஒரு இடத்துல எனக்கு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல்,
இங்க 2 ரக்காத் தொழுங்க அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி 2 ரக்காத் நஃபில் தொழுதாங்க. இந்த இடம் எது அப்படின்னு கேட்டாங்க ஜிப்ரீல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்க தான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் 2 ரக்காத் நஃபில் தொழுதாங்க. மூணாவது கடைசி ஸ்டாப்பிங்க வந்துட்டாங்க, பைத்துல் முகத்தஸுக்குள்ள வந்துட்டாங்க. இப்போ அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க தொழுதாங்க 2 ரக்காத். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடம் இப்ப உலகத்திலேயே பெரிய சர்ச்சு கட்டப்பட்டிருக்குதாங்க. உலக நாடுகளில் இருந்து மக்கள் கிறிஸ்துவர்கள் புனிதம் யாத்திரைக்கு போறாங்க சொல்றாங்க பாத்தீங்களா, எருசலேத்துக்கு போறாங்க, ஜெருசலேத்துக்கு போறாங்க அப்படின்னு சொல்லி அங்கதான் போறது. அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடத்துக்கு தான் போறது. பைத்துல் முகத்தஸுக்குள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அந்த கஅபத்துல்லா கட்டி 40 வருஷம் கழிச்சு அல்லாஹ் இதை கட்டினான். கடைசியாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த மஸ்ஜித் அக்ஸாவை கட்டினார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி கட்டினார்கள் என்று சொன்னால், பலவிதமான ரிவாயத்து வருது. ஜின்களை வைத்து கட்டினார்கள். எதை வைத்து? ஜின்கள், முத்துக்கள், மரகதக்கல், அதே மாதிரி மாணிக்கம், இது போன்ற வஸ்துக்களை கொண்டு ஜின்கள் கொண்டு வந்து பதிக்கப்பட்டு கட்டப்பட்டதுதான் மஸ்ஜித் அக்ஸா. இப்ப போய் பார்த்தா வெறும் கல்லு தான் இருக்கும். அங்கு பின்னாடி வந்த அரசர்கள் எல்லாம் அதுக்கு மஸ்ஜித் அக்ஸாவை இடித்து சாம்பலாக்கி அங்கு உள்ள எல்லா பொருளை கொண்டு போயிட்டாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்தில் கட்டப்பட்டது இந்த மஸ்ஜித் அக்ஸா. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா. நபியே, அந்த மஸ்ஜித் அக்ஸா ஒட்டி அதை சுற்று வட்டாரத்தில் நாம் பர்க்கத்தை இறக்கி இருக்கிறோம். அந்த பூமி பர்க்கத்தான பூமி. 2 விதத்திலே அல்லாஹ் அங்க ராகத்தை வைத்திருக்கிறான், பர்க்கத்தை வைத்திருக்கிறான். ஒன்னு வெளிப்படையான பர்க்கத், இன்னொன்னு உள்ரங்கமான பர்க்கத். ஸாஹிரி பர்க்கத், பாத்தினி பர்க்கத். வெளிப்படையான பர்க்கத் என்ன? ஒரு மலை மேலே இருக்கிறது பலஸ்தீன். ஒரு அதாவது என்ன, ஒரு மெட்ராஸ் மாதிரியோ நம்பூர் மாதிரி இல்ல, ஊட்டி மாதிரி நினைச்சுக்கீங்களேன். மலையாக இருக்கும் அந்த மஸ்ஜித் அக்ஸாவுடைய பூமி, பலஸ்தீனுடைய பூமி. அது மட்டுமல்ல, செழிப்பான பூமி, ஆறுகள் ஓடக்கூடிய பூமி, நதிகள் ஓடக்கூடிய பூமி, கடல் இருக்கக்கூடிய இடம் அது. அது மட்டுமல்லாமல் எல்லா இடத்திலையும் விவசாயம் செய்யலாம். மேலும் உலகத்தில் உள்ள எல்லா பழங்களும் அங்கு விளைகிறது. இந்த மாதிரி வெளிரங்கமான பர்க்கத்தை அல்லாஹ் அந்த ஊர்ல தந்தான். இரண்டாவது என்ன, உள்ரங்கமான பர்க்கத் என்னவென்று சொன்னால், நபிமார்களுடைய ஊர். அது யாருடைய ஊருங்க? பலஸ்தீனுடைய பூமி, நபிமார்களுடைய பூமி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈராக்கிலிருந்து கிளம்பி எங்க போனாங்க? முல்க ஷாம் வந்தாங்க. பாத்தீங்களா? அந்த முல்க ஷாம்ல பலஸ்தீன்ல தான் இருந்தாங்க. அதே மாதிரி ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அந்த அவங்களுடைய ஊர் இதுதான். ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஊர் பலஸ்தீன் தான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி, அதிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி சாரா அவர்களுடைய ஊரும் இதுதான். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கபரும் அங்கதான் இருக்கிறது. மூசா நபியுடைய கபரும் அங்கதான் இருக்கிறது. இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய கபரும் அங்கதான் இருக்கிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய கபரும் அங்கதான் இருக்கிறது. ஒவ்வொரு முஹல்லாவில் அவருடைய கபர்கள் இருக்கிறது. அதாவது நபிமார்களுடைய ஊரு, நபிமார்களுடைய மதுஃபன், அடக்கம் செய்யப்பட்ட ஊர் தான் நபிமார்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு புனிதமான பூமியாக, கஅபத்துல்லாவுக்கு அடுத்து, மக்கத்துல் முக்கர்ரமாவுக்கு அடுத்து ஒரு சிறந்த பூமியாக, பர்க்கத்தான பூமியாக பைத்துல் முகத்தஸை அல்லாஹ் ஆக்கியிருந்தான். என்னன்னா, 3 மதத்தை சேர்ந்தவர்கள் அதை புனித ஸ்தலமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். முஸ்லிம்கள் அதை புனித இடமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். யூதர்கள் அதை புனித இடமாக எடுத்துக்கொள்கிறார்கள். கிறிஸ்துவர்கள் அதை புனித இடமாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஏனென்று சொன்னால், கிறிஸ்துவர்கள் யாரை ஏற்றுக்கொள்கிறார்களோ, ஈசா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம், அந்த இடத்துல பிறந்தவர்கள் அவர்கள். அதனால் அது இடம் புனிதமான இடம் அவர்களுக்கு. யகூதிகள் இருக்கிறாங்களே, இப்ப இருக்கிறாங்க யூதர்கள், அந்த இடத்தையே புனிதமா எடுத்துக்கிறாங்கன்னா, பனி இஸ்ராயீல்கள் நபிமார்கள் எல்லாம் அங்கதான் அனுப்பப்பட்டார்கள். எங்க? அதிகமான நபிமார்கள் அங்கதான். ஹஜ்ரத் சுலைமான், ஹஜ்ரத் தாவூத், ஹஜ்ரத் இஸ்ஹாக்,
ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அதே மாதிரி ஹஜ்ரத் யஹ்யா, ஹஜ்ரத் ஈசா, ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போன்ற நபிமார்கள் எல்லாம் பலஸ்தீன் பூமியிலே அனுப்பப்பட்டார்கள். இவர்கள் எல்லாம் இஸ்ராயீல் வம்சத்தில் வந்த நபிமார்கள். அதனால எங்களுடைய வம்சத்தில் வந்த நபிமார்கள் இங்கு அனுப்பப்பட்டனால இந்த பூமி புனித ஸ்தலமான பூமி என்று 3 மார்க்கத்தை சேர்ந்தவர்கள், 3 மதத்தை சேர்ந்தவர்கள் அந்த இடத்தை புனித ஸ்தலமாக இருக்கிறாங்க. அன்பானவர்களே, இப்பேற்பட்ட இந்த பூமி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா செலிசலிப்பாக இஸ்ராயீல்களை வைத்திருந்த அந்த பூமியிலே யூதர்கள் நல்ல நிம்மதியா இருந்தார்கள். என்ன செய்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா? தௌராத்தை அந்த மக்களுக்கு இறக்கினான், தௌராத்தின்படி வாழச் சொன்னான். ஆனா அந்த மக்கள் என்ன செய்தாங்க? தௌராத்தை புறக்கணித்தார்கள். மனசுக்கு தோதுவாக, நஃப்சானி ஹாயிஷாத்துக்கு தோதுவாக தௌராத்தில் உள்ள சட்டங்களை மாற்றினார்கள். தங்களுடைய அமல்களை கெட்டு போகும் அளவுக்கு செய்யக்கூடிய மக்களாக இருந்தார்கள். பத் அமால் ஜாலிம் பாஷாக்கள். ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு அரசன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறப்பதற்கு 700 வருஷத்துக்கு முன்னால், எத்தனை வருஷத்துக்கு முன்னாலே மூசாவின் மீது இறக்கப்பட்ட தௌராத்தை புறக்கணித்து மனோ இச்சையின்படி வாழ்க்கை நடத்திய காரணத்தினால, அவர்களுடைய எல்லா அமல்களும் கெட்டு போன காரணத்தினால அல்லாஹ்வை மறந்தார்கள், ஷரியத்தை மறந்தார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சட்டங்களை மாற்றினார்கள். அல்லாஹ் என்ன செய்தான்? புக்தனஸர் என்ற மன்னரை கொண்டு வந்து அவர்கள் மீது அநியாயம் செய்து, அட்டுழியங்கள் செய்து, ரிவாயத்தில் வருது 70,000க்கு மேற்பட்ட யூதர்களை, இஸ்ராயீல்களை அந்த புக்தனஸர் கொலை செய்தான். எத்தனை பேரு? 70,000க்கு. அந்த காலத்தில் 70,000க்கு மேற்பட்ட மக்களை. மஸ்ஜித் அக்ஸாவில் இருந்த வைரங்கள், வைடூரியங்கள், முத்துக்கள் எல்லாத்தையும் போயிட்டான். மஸ்ஜித் அக்ஸாவை எல்லாத்தையும் இடித்து விட்டான். ஆங்காங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுவர்கள் மட்டும், திவார் மட்டும் இருந்தது. என்ன செய்தான்? ஆண்களை வெட்டினான், பெண்களை, குழந்தைகளை அடிமைகளை ஆக்கினான். அடிமைத்தனத்தில் 70 வருட காலங்கள் வைத்திருந்தான் அவன். அன்பான சகோதரி பெரியார்களே, அதற்கு பிறகு அந்த மக்கள் தௌபா செய்தாங்க. பிறகு ரோம் நாட்டு மன்னன் வந்தான். ரோம் நாட்டு மன்னன் வந்து அந்த புக்தனஸரிடத்தில் போரிட்டு அவனிருந்து இருந்த எல்லா பொருளை வாங்கி வந்து அங்கு உள்ள யஹூதர்கள் எல்லாத்தையும் வந்து விடுதலை ஆக்கி மறுபடியும் பைத்துல் முகத்தஸ என்ன செய்தான்? பைத்துல் முகத்தஸ ஆபாது செய்து மஸ்ஜித் அக்ஸா மறுபடியும் கட்டி அந்த மக்களுக்கு நசியத் செய்தான். இனிமேல் எந்த நீங்க தவறு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி. அன்பான ஒரு காலம் வரும் போச்சு இது. அந்த காலத்திற்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து இன்ஜீல் வேதத்தை அல்லாஹ் தந்தான், இன்ஜீல் என்ற கிதாபை தந்தான். அவர்கள் வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்ட பிறகு 70 வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த இஸ்ராயல்கள் தவறு செய்ய ஆரம்பித்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமையே கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள். இன்ஜில் என்ற கிதாபை மாற்றினார்கள், இன்ஜில் என்ற வேதத்தை புறக்கணித்தார்கள். அல்லாஹ் என்ன செய்தான்? அந்த பாரிஸ் நகரத்தில் இருந்து ஒரு மன்னனை, பாரிஸ் நகரத்தில் ஒரு மன்னனை அழைத்து வந்து அந்த ஜாலிம் பாஷாவை கொண்டு வந்து மறுபடியும் அந்த பைத்துல் முகத்தஸ் சின்னா பின்னமா ஆக்கி அவர்களை அந்த நாட்டை விட்டும் விரட்டடித்தான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான், மர்ரத்தைன் 2 தடவை அவர்களுக்கு ஜாலிம் பாஷாக்களை கொண்டு படிப்பினை கொடுக்கப்பட்டது. அப்பவும் அந்த மக்கள் படிப்பினை பெறல, நாட்டை விட்டும் விரட்டடிக்கப்பட்டார்கள். யூதர்கள் பத அமாலின் காரணமாக, தவறான அமலின் காரணமாக. அன்பானவர்களே, அதற்கடுத்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலம் வருகிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நுபுவத் கிடைத்து 11வது வருஷம் நீளமான சம்பவம், பெரிய கிதாப் எழுதி இருக்கிறாங்க மஸ்ஜித் அக்ஸாவை பற்றி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம், அந்த 3வது காலம் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நபி அவர்கள் மிஅராஜுக்கு இங்கு தான் வருகிறார்கள். எங்க? மஸ்ஜித் அக்ஸாவுடைய பகுதிக்கு வந்து, மஸ்ஜித் அக்ஸாவுக்கு முன்னாடி ஒரு பெரும் பாறை இருக்கிறது. அதற்கு முன்னாடி 2 ரக்காத் நஃபில் தொழுது விட்டு வுது செய்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஸ்ஜித் அக்ஸாவிலே நபிமார்களுக்கு ஜமாத்தோட தொழுகை தொழ வைத்து விட்டு மஸ்ஜித் அக்ஸாவுக்கு முன்னாடி மெஹராப் இந்த இருக்குதுன்னா மெஹராபுக்கு ஆப்போசிட்ல கிழக்கின் பக்கம் ஒரு பாறை இருக்கிறது, பாறை சட்டான். அந்த பாறையிலே ஜிப்ரீலும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அவர்களும் நின்று கொண்டு, அங்கிருந்து ஒரு மிஅராஜ், ஒரு படி வந்தது, படி, அந்த படியிலே நின்று கொண்டார்கள். அங்கிருந்து 7 வானத்திற்கு அப்பால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. இப்ப அந்த பாறை நபியுடைய காலத்துக்கு பிறகிலிருந்து அது அப்படியே இருந்தது. பாறை மட்டுமா இருந்தது. அப்துல் மலிக் இப்னு மர்வான்
ஹிஜ்ரி 60 அப்துல் மலிக் இப்னு மர்வான் ஹிஜ்ரி 60 என்ன செய்தான் என்று சொன்னால், அவனுடைய ஆட்சி காலத்திலே அந்த பாறை மேல கட்டினான். பாறை மேல என்ன செய்தான்? அப்துல் மலிக்கின் மர்வான் என்ன செய்தார்னா, அந்த பாறை மேல ஒரு மஸ்ஜித் கட்டினார். அந்த மஸ்ஜித் எந்த மாதிரி உருவாக்கினார்னா, ரவுண்டா உருவாக்கி அந்த பாறைக்கு மேல இருக்கக்கூடிய கும்பத கோல்டு கலர்ல என்ன செய்தார்? நிர்ணயித்தார். முழுமையான கோல்டு உள்ள கலர். ஹிஜ்ரி 60 கட்டப்பட்டது தான் அந்த இப்ப கோல்டு கலர்ல உள்ள அந்த பாறை. அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? குப்பத்தே சஹரா. குப்பானா அந்த கும்பது, சஹரானா மஞ்சள் கலருக்கு சொல்வாங்க. மஸ்ஜிதே குப்பத்தே சஹரா. அந்த கோல்டு கலர் உள்ள அந்த மஸ்ஜிதுக்கு பேர் என்னன்னா மஸ்ஜிதே குப்பத்தே சஹரா தான் அதுக்கு பேரு. அது எப்ப கட்டப்பட்டது? ஹிஜ்ரி 60 கட்டினாங்க. யார் கட்டினா? அப்துல் மலிக் இப்னு மர்வான். இப்போ நீங்க நெட்ல போய் தட்டின உடனே மஸ்ஜித் அக்ஸான்னு போட்டா யூதன் தன்னுடைய கையில வச்சிருக்கிறான். நெட்டை, பேஸ்புக், நெட்டு எல்லாத்தையும் தன்னுடைய கையில வச்சிருக்கிறான். தட்டின உடனே கூகுள்ல போய் மஸ்ஜித் அக்ஸான் போட்டீங்கன்னா அந்த கோல்டு கும்பது தான் வரும் உங்களுக்கு. அது மஸ்ஜித் அக்ஸா இல்ல. பைத்துல் முகத்தஸுக்குள்ள காம்பவுண்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பாறை மஸ்ஜித் அது. அதுக்கு ஆப்போசிட்ல மேற்கின் பக்கம் தான் சுலைமான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமின் மூலமா ஃபவுண்டேஷன் போடப்பட்டு, ஹஜ்ரத் சாமின் மூலமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாமின் மூலமாக நிர்ணயிக்கப்பட்டு, அதற்கு பிறகு ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாமின் மூலமாக பாதி வேலை முடிந்து சுலைமான் நபினால் கட்டப்பட்ட மஸ்ஜித் இருக்கிறது. அந்த கோல்டு கும்பதுக்கு ஆப்போசிட்ல கோல்டு கும்பது மஸ்ஜித் வந்து கிழக்கின் பக்கம் இருக்கிறது. மஸ்ஜித் அக்ஸா வந்து மேற்கின் பக்கம் இருக்கிறது. அந்த மஸ்ஜித் அக்ஸாவை பற்றி தான் இங்க சொல்லி காட்டுகிறான். யூதன் இருக்கிறானே, உலகத்தில் உள்ள முஸ்லிம்களுக்கு மஸ்ஜித் அக்ஸானாலே அந்த கோல்டு கும்பது உள்ள மஸ்ஜித் காட்டுறான். அது இல்ல, கருப்பு கலர்ல உள்ள கும்பது உள்ள மஸ்ஜித் தான் மஸ்ஜித் அக்ஸா. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அந்த மஸ்ஜித் அக்ஸாவை பற்றி தான் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. யூதன் சொல்றான் இந்த மஸ்ஜித் எங்களுக்கு இருக்கிறது. அந்த மஸ்ஜிதுக்கு கீழே ஹைக்கலி சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்தில் கட்டப்பட்ட அந்த ஃபவுண்டேஷன் இப்போ உள்ள அந்த மஸ்ஜித் இருக்கிறது. கீழே உள்ள அந்த கல்லோட கட்டப்பட்டு இருக்கிறது. அதுக்கு மேலே வந்த பாஷாக்கள் கொஞ்சம் கொஞ்சமா கட்டி இருக்கிறாங்க. யூதனுடைய சூழ்ச்சி என்னன்னா, இப்ப இருக்கக்கூடிய மஸ்ஜிதை அழித்து விட்டு சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் காலத்துல கீழே உள்ள அந்த ஃபவுண்டேஷன் இருக்கிறது, அங்க எங்களுடைய குருதுவாரை, எங்களுடைய ஒரு வணக்க ஸ்தலத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய சூழ்ச்சி. அந்த சூழ்ச்சியை நிறைவேற்றுவதற்காக வேண்டிதான் பல்லாயிரக்கணக்கான பலஸ்தீனுடைய மக்களை கொலை செய்து கொண்டிருக்கிறான். இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அரபு நாட்டுடைய மன்னர்கள் எல்லாம். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு என்ன ஆச்சு? இந்த அதாவது என்ன, மஸ்ஜித் அக்ஸா கிறிஸ்துவர்களுடைய கையில போகிறது. யாருடைய கையில? கிறிஸ்துவர்களுடைய கையில இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பிறகு இரண்டாவது கலீஃபாவாக இருந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் முழு உலகத்தில் பாதி உலகத்தில் அல்லாஹ் இஸ்லாமை பரப்பினான். அப்ப என்ன செய்தான் அல்லாஹ்? அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் என்ற ஒரு சஹாபி, உம்மத்துடைய அமீனாக இருந்தவர், அவரை அனுப்புறாங்க முல்க ஷாமுடைய வெற்றிக்காக வேண்டி. அவருடைய தலைமையிலே பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள் அனுப்புறாங்க, முல்க ஷாமை நீங்கள் வெற்றி கொண்டு வாருங்கள் என்பதாக. முல்க ஷாம் இப்போ உள்ள 6 நாடுகள் அந்த காலத்திலே, லிபியா, லெபனான், ஜோர்டான், அதே மாதிரி டமஸ்கஸ், திமிஷ்க், பலஸ்தீன், அதே மாதிரி 7வது 6வது நாடு என்ன? இந்த இஸ்ரேல். இப்போ அந்த காலத்தில் ஒரே ஒரு நாடு முல்க ஷாம் எவ்வளவு பெருசா இருந்துச்சுன்னா இப்போ அது 6 நாடா பிரிச்சிருக்கிறானுங்க. இது நாடா? அட சொல்லுங்களேன், உங்களுக்கு நான் வரலாறு தாரீக சொல்றேன். காலையிலேந்த ஜும்மாலாம் பயான் தனி, அது ஜும்மா பயான் தனி, அது முடிஞ்சு. இது நான் மனப்பான பண்டி மண்டையில கொண்டு வந்து தர்த்தீபா சொல்றேன். என்னவோ தூக்கு கேட்கற மாதிரி கேட்கறீங்க நீங்க, அப்படிதானுங்க? இப்போ அவ்வளவு பெரிய நாடு. இப்போ அந்த காலத்தில் நம்ம இந்தியா நாடு இருக்கிறது, பர்மா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்தியா எல்லாம் ஒன்னதான் இருந்துச்சு. இது எல்லாம் சேர்த்து ஒரு நாடு. இப்ப 4 நாடா இருக்குது. அதே மாதிரி அந்த காலத்தில் இப்போ உள்ள 6 நாடு சேர்ந்து ஒரு நாடு. ஒவ்வொன்றா வெற்றி கொண்டுட்டே வராங்க. ஹஜ்ரத் அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. கடைசியாக மஸ்ஜித் அக்ஸாவுடைய பலஸ்தீன் மட்டும் மிச்சமா இருக்கிறது. பலஸ்தீன் புனிதமான பூமி, அங்கு சண்டை போடக்கூடாது. அதனால உமர் ரலியல்லாஹு ஒரு கடிதம் எழுதுறாங்க, உமரே, ஹலீஃபாவே, ஏன்னா இவர் கவர்னர்,
அவர் ஜனாதிபதி. ஜனாதிபதி ஆர்டர் இருந்தா தான் கவர்னர் அந்த ஊருக்குள்ள உள்ள போக முடியும். கவர்னர் ஹதரத் அபூ உபைதா இப்னு கமாண்டர் எழுதுகிறார், ஹலீஃபாவே எல்லாம் அல்லாஹ்வுடைய கிருபையினால வெற்றி கொண்டு விட்டோம், அல்லாஹ் வெற்றி கொடுத்து விட்டான். இப்ப பலஸ்தீன் மட்டும் ஒன்று இருக்கிறது, நீங்கள் அனுமதி தந்தால் நாங்கள் உள்ளே செல்கிறோம் வெற்றிக்காக வேண்டி. பலஸ்தீன் மக்கள் கிறிஸ்துவ ஆட்சி கீழே இருக்கிறார்கள், அவர்களுடைய அநியாயத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறாங்க, பொறுமையை கையாண்டு கொண்டிருக்கிறாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு கடிதம் வந்தது, நீங்கள் அமைதியான முறையிலே பேச்சுவார்த்தையோட பலஸ்தீன்ல அபகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்துவ மன்னர்களிடத்திலே பேச்சுவார்த்தை நடத்தி பலஸ்தீனுடைய அந்த பூமியை நீங்கள் கைப்பற்றுங்கள் என்று கடிதம் எழுதுறாங்க. இரவோடு இரவாக மஸ்ஜித் அக்ஸாவுடைய பூமியில பலஸ்தீனுக்குள்ள அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த பூமிக்குள்ள நுழைறாங்க. கூட யார் இருக்கிறா? ஹாலித் இப்னு வலீத் இருக்கிறார். யார் இருக்கிறாரு சொல்லுங்களேன். நம்ம ஹாலித் அமர பஸ்திவாலர் நினைக்காதீங்க, அவர் ஒரு சஹாபி, சைஃபும் மின் சுயூஃபுல்லா, அல்லாஹ்வுடைய தல்வார்னு சொன்னாங்க. இப்ப அவரும் அவர் கூட இருக்கிறார். கமாண்டர் கூட ஹாலித் இப்னு வலீதும் கூட போறார். போன உடனே அங்க உள்ள மிகப்பெரிய பாதிரியார் அபூ உபைதா இப்னு ஜர்ராவை பார்த்துட்டார். நாங்கள் பலஸ்தீனை கைப்பற்ற வந்திருக்கிறோம். அப்போ அவர் சொன்னார், உங்களால் கைப்பற்ற முடியாது என்றார் பாதிரியார். ஏன்னா கைப்பற்ற கூடியவர் ஒரே ஒரு நபர் தான் இந்த உலகத்தில் இருக்கிறார், அவர் தான் உமர் இப்னுல் கத்தாப். அவர் வந்தால் தான் நீ கைப்பற்ற முடியும், எங்களுடைய கிதாபில் எழுதப்பட்டிருக்கிறது. அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் சொன்னாங்க, அவர் ஜனாதிபதி, நான் கவர்னர் வந்திருக்கிறேன், அவர்தான் என்ன அனுப்பினார், அவர்தான் என்ன அனுப்பினார். அவர் எங்கே இருக்கிறார், அவர் எங்கே இருக்கிறார் கேட்கப்பட்டுச்சு அவரிடத்தில். அபூ உபைதாவிடத்தில் ஹஜ்ரத் ஹாலித் இப்னு வலீத் உடம்புல துணி போட்டாங்க சஹாபாக்கள், இவரா பாருங்க அப்படின்னாங்க. ஹாலித் இப்னு வலீத் அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களும் ஷக்ல் சூரத்தில் ஒரே மாதிரியா இருப்பாங்க. நம்பூர்ல கூட பல பேர் இருக்கிறாங்களா இல்லையா? அட தலை ஆட்டுங்களேன். ஆமா, அம்னா மாலும் தும்னா மாலும் ஹஜ்ரத் அம்னா மாலும் நைனு வீணிங்க. நான் தான் ஒரு நாளைக்கு 500 பேர் பார்க்கறேன் மஸ்ஜிதுல, அஜீப் அஜீபா வருவாங்க. குதான காஸ்தா ஒரு ஆள் புது ஆள் நம்ம மஸ்ஜிதுக்கு வந்துட்டான்னா நம்ம எந்த அளவுக்கு முறைக்கிறோம், நான் ஓடிடுறான், அடுத்த ரக்காத்து வர மாட்டேன்றான் அவன். இப்போ அவர் அந்த உடல் உறுப்புகளை பார்க்கிறார். கடைசியா சொல்லிட்டார், இவர் உமர் இப்னு கத்தாப் இல்ல, எங்களுடைய முன்னோர்கள் புத்தகத்தில் எழுதி இருக்கிறாங்க, அவர் ஷக்ல் சூரத் எழுதி இருக்கிறாங்க, இவர் வந்து உமர் இப்னு கத்தாப் இல்ல, அவருடைய ஷக்ல்ல உள்ள வேறு நபரா இருக்கலாம் என்ற பாதிரியார். அப்ப உடனே அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் சொன்னாங்க, அந்த பாதிரியார் சொல்வது உண்மைதான், உமர் ரலியல்லாஹு தஆலா இது வெற்றி கொள்வாங்க, இவர் உமர் இல்லதான் சொல்லி விட்ட பிறகு உடனே அவர் என்ன செய்தார், நாங்கள் எங்களுடைய இந்த பலஸ்தீனுடைய பூமி உங்களிடத்தில் ஒப்படைக்கிறோம், ஆனா மஸ்ஜித் அக்ஸாவுடைய சாவியை ஜனாதிபதி கையில தான் நாங்கள் என்ன செய்ய ஒப்படைப்போம் சொன்னாங்க அந்த கிறிஸ்துவருடைய மன்னர்கள். உடனே இது ஏலான் செய்யப்பட்டுச்சு மஸ்ஜித் அக்ஸாவிலே பொதுமக்களுக்கு முன்னாடி. மஸ்ஜித் அக்ஸா பலஸ்தீனுடைய பூமி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஆட்சி கீழே வந்து விட்டது, முஸ்லிம்களுடைய மன்னர் கீழே வந்து விட்டது ஏலான் செய்த உடனே நடு நைட்டில், அன்பானவர்களே ரிவாயத்தில் வருது, பலஸ்தீனுடைய முஸ்லிம்கள் பெண்கள் குழந்தைகள் ஆண்கள் எல்லாம் வயதானவர்கள் எல்லாம் வீட்டில் இருந்து ஓடி வந்து மஸ்ஜித் அக்ஸாவிலே ஹும் யுஸல்லூன் ஹும் யததர்ரஊன் ஹும் யுகப்பிரூன் நஅரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று எல்லா குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் எல்லாம் தக்பீர் சொல்லிக் கொண்டே மஸ்ஜித் அக்ஸாவில் வந்து அன்று இரவு முழுவதும் ரப்புல் ஆலமீன் தர்பாரிலே அல்லாஹ்வுக்கு சுக்ரியா அடிப்படையிலே மக்கள் தொழுது இருக்கிறாங்க அந்த மஸ்ஜிதிலே. அந்த அளவுக்கு வரலாற்று சிறப்பு மிக்கது இந்த மஸ்ஜித் அக்ஸா. அடுத்து என்ன ஆச்சு சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு கையில ஒப்படைக்கப்பட்டுச்சு. நீண்ட காலம் வரை மஸ்ஜித் அக்ஸா நம்ம கையில இருந்தது. மறுபடியும் உமர் ரலியல்லாஹுடைய காலம் போகி மற்ற சஹாபாக்கள் காலம் போன பிறகு மறுபடியும் கிறிஸ்தவர்களுடைய ஆட்சி கீழே மஸ்ஜித் அக்ஸா பலஸ்தீனுடைய பூமி வந்தது. அந்த நேரத்தில் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருக்கு வீரத்தை தந்தான். இன்னைக்கு கூட அந்த பலஸ்தீன் குழந்தைகளுடைய வாயில 2 பேர் தான் கையால் இருக்குது, ஐன உமர் ஐன சலாஹுத்தீன். உமர் எங்க போயிட்டார், சலாஹுத்தீன் அய்யூபி எங்க போயிட்டார், எங்க நாட்டை பாதுகாக்க வாங்க
அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகள் கேட்கிறாங்க. சலாஹுத்தீன் அய்யூபி அவர்களுடைய ஏறத்தாழ 16 வருஷத்துடைய போரின் மூலமாக தொடர்ந்து 16 வருஷம் அவர்கள் போர் செய்தார்கள். அந்த கிறிஸ்துவ மன்னர்களுக்கு எதிராக மறுபடியும் அல்லாஹ் அந்த மஸ்ஜித் அக்ஸாவுடைய பூமியை நம்ம கையில கொடுத்தான். அதுக்கடுத்து பனு அப்பாஸ் அதாவது என்ன ஹிலாஃபத் உஸ்மானியா கையில வந்தது. ஹிலாஃபத் உஸ்மானியா கையில சீரும் சிறப்புமா நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் தான் 1917 முதல் உலக போர் நடக்கிறது. அந்த முதல் உலக போர் நடக்கின்ற நேரத்தில் பலஸ்தீனை பிரிட்டானியா கைப்பற்றுகிறது. எது கைப்பற்றுது? பிரிட்டானியா கைப்பற்று கொண்டிருந்தது. எப்படி நம்ம நாட்டை பிரிட்டானியா ஆட்சி செய்துச்சா இல்லையா? அட சொல்லுங்களேன். 200 வருஷம் ஆட்சி செய்தான் நம்ம நாட்டை. டச்சுக்கான, பிரெஞ்சுக்கான, பிரிட்டானியாக்கானங்கள் எல்லாம் 200 வருஷம் ஆட்சி செய்தான். உலக நாடுகளை பிடிப்பது ஒரு 100 வருஷம் ஆட்சி செய்வது, விரட்டடிச்சா ஓடிடுது. அந்த மாதிரி பலஸ்தீன் பூமியை 1917 அவன் பிடிச்சுக்கிட்டான். அவன் பிடித்துக் கொண்ட பிறகு என்ன செய்தான்? 1947-48 உலக அங்கங்க இருக்கக்கூடிய யஹூதிகள் ஓடிட்டாங்க பாருங்க. இஸ்ராயலுங்க, நீங்க எல்லாம் அங்கங்க இருக்காதீங்கப்பா, எல்லாம் இங்க வந்துருங்க. எங்க உங்களுக்கு நான் இடத்தை தரேன் அப்படின்னு சொல்லி பலஸ்தீனோட பூமியை 2 துண்டா ஆக்கி, யூதர்களுக்கு என்று தனி பூமி, அரபுகளுக்கு தனி பூமி ஆக்கி ஒரு பகுதியை என்ன செய்தான்? யூதர்களுக்கு என்று தந்து விட்டான் 1948. இவன் அவல்ல. இதுக்கு மெயின் காரணம் யார் தெரியுமா? அரபு நாட்டு மன்னர்கள் ஹிலாஃபத் உஸ்மானியாவை வீழ்த்தி அரபு நாடுகளோடு சேர்ந்து பிரிட்டானியா அரபு நாடுகளுடைய உதவியோட யூதர்களுக்கென்று ஒரு தனி ஒரு இடம் ஒதுக்கப்பட்டது. அவர்கள் இருந்து கொண்டார்கள். வறுமையில இருந்த முஸ்லிம்கள் அந்த காலத்தில் என்ன செய்தாங்க? யூதனிடத்தில் அதிகமான பணம் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை தன்னுடைய இடத்தை கொடுத்து பணத்தை வாங்கின இடத்தை கொடுத்து பணத்தை வாங்கினாங்க. இன்னைக்கு அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்கணும், 70-75% பலஸ்தீன் அவன் கையில போயிடுச்சு. மஸ்ஜித் அக்ஸா உட்பட அவனுடைய ஆட்சி கீழே இருக்கிறது. யூதனுடைய யஹூதியுடைய ஆட்சி கீழே இருக்கிறது. 1967 அக்வாமை முத்தஹிதா, அதாவது ஐநா சபையில யூதனுக்கென்று ஒரு தனி நாடு அறிவிக்கப்பட்டது. நாடு அறிவிக்கப்பட்டது. யூதர்களுக்கு ஒரு தனி நாடு, யகூதிகளுக்கு ஒரு தனி நாடு சொல்லி அறிவிக்கப்பட்டுச்சு. 67 வரையும் உலகத்தில் நாடோடிகளாக குறிக்காரர் மாதிரி உலகம் ஃபுல்லா சுத்தி கொண்டிருந்தாங்க. அவங்களுக்கென்று ஒரு தனி நாடு இல்ல. முஸ்லிம் மன்னர்களுடைய ஒரு கோடத்தனமையின் மூலமாகவும் பிரிட்டானியாவுடைய சூழ்ச்சியின் மூலமாக நம்மிடத்தில் இருந்த இடத்தை அபகரித்து அந்த மக்களுக்கு, யூதனுக்கு கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு சில லட்சம் பேர், 90 லட்சம் பேர் தான் அவன் இருக்கிறான். முழு உலகத்தை ஆட்சி செய்யறான். அமெரிக்கா அவனுடைய காலில் இருக்கிறது. அமெரிக்கா மிரட்டினா கூட அவர் மிரண்டு போல இல்லை. எனவே அன்பான சகோதர பெரியார்களே, மஸ்ஜித் அக்ஸாவிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூட இன்னைக்கு தொழுது கொண்டிருக்கிறார்கள். அன்றிலிருந்து 67 2024 வரையும் அந்த நாட்டின் மீது ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். பெரும் பகுதியை கஸாவில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான், அங்கு இருக்கக்கூடிய முஜாஹிதீன் மட்டும்தான் அவருக்கு அடிபணிவதில்லை. அதனால தான் 30,000-50,000 மேற்பட்ட மக்கள் ஷஹீதாக்கினான். எத்தனை லட்சம் பேர் படுகாயம் அடையதான். 12 லட்சம் பேர் இடம் இல்லாமல் மைதானத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாங்க. நோன்பு திறக்கும் போது பாம்பு போடுறான், ஷூட்டிங் பண்றான். உலக நாடுகள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, இது மிகப்பெரிய அநியாயத்தில் அநியாயம். இது அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த பர்க்கத்தான இடம் ஒரு காலம் வந்தால் மறுபடியும் அந்த பூமி அல்லாஹ் நம்ம கையில கொடுப்பான். தானியால் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கிதாபில் எழுதியிருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, ஒரு யூதனுடைய ஆட்சி என்பது 50 வருஷம் தான். அவனுக்கென்று ஒரு தனிய நாடு உருவாக்கப்பட்டு 50 வருஷத்தோடு அவனுடைய அழிவு வந்துவிடும் என்று தானியால் அலைஹிஸ்ஸலாமுடைய கிதாபிலே எழுதப்பட்டு இருக்கிறது. அவனுடைய அழிவு நெருங்கி கொண்டிருக்கலாம். இப்பொழுது இந்த மஸ்ஜித் அக்ஸா இன்னைக்கு பாதுகாப்பா இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா கோடிக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கிறாங்க. மக்கள் தொழுறாங்க. அந்த மஸ்ஜித் அக்ஸாவில் தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்தான். நான் போய் தொழுது வெளியே வரும்பொழுது அங்கு உள்ள இமாம் சாஹிபிடத்தில் நாம பேசணும். இமாம் சாஹிப் சொன்னார்,
நீங்க மட்டும் வராதீங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க தொழ வர சொல்லுங்க உங்க நாட்டு மக்களை. ஏன்னா இது அவனுடைய மஸ்ஜித் நினைச்சிருக்கிறான், இல்ல உலகத்தில் உள்ள முஸ்லிம்களுடைய மஸ்ஜித் இது. எப்படி 2 மஸ்ஜிதுக்கு நீங்கள் சஃபர் செய்து போறீங்களோ இந்த மஸ்ஜிதுக்கு நீங்க சஃபர் செய்து வாங்க. அந்த மஸ்ஜித் மட்டும் புண்ணியமானதல்ல, மஸ்ஜித் அக்ஸா கூட புண்ணியமானது. நீங்க லட்சம் மக்கள் இந்த மஸ்ஜிதில் தொழுவீர்களே, ஆனால் அவருடைய உள்ளத்தில் ஒரு பயத்தை அல்லாஹ் தருவான் என்று மஸ்ஜித் அக்ஸாவுடைய இமாம் சொன்னதை நாம் கேட்டோம். எனவே அன்பான சகோதரி பெரியார்களே, இப்ப நாம் என்ன செய்வது? பல லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களே, அந்த மக்களுக்காக வேண்டி தினந்தோறும் துஆ செய்யணும். நோன்பு ஆரம்பத்தில் சொன்னா இல்லையா? நான் நோன்பு ஆரம்பத்தில் சொன்னேன், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக மினல் ஸாலிமீன் லா துஸல்லித் அலைனா பிதுனூபினா வலா யகாஃபுக ஃபீனா வலா யர்ஹம்னா. இஸ்திக்ஃபார் ஓதி அந்த நாட்டு மக்களுக்கு அவனி துஆ செய்யணும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இஸ்லாம் எப்பவுமே தீவிரவாதத்தை ஆதரிப்பது இல்லை, அன்னிக்கிருந்து இன்னைக்கு வரை எதிர்த்து கொண்டு இருக்கிறது. ஆனா தீவிரவாத காரியத்தை செய்யக்கூடிய இஸ்ரேலை கண்டிக்கக்கூடிய நாடுகள் இன்னைக்கு எதுவுமே இல்லை சகோதரர்களே. நோன்பு திறக்கும் பொழுது சின்ன சின்ன குழந்தைகளை சுட்டி வீழ்த்துகிறான், வயசானவரை சுட்டு வீழ்த்துகிறான், இரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் அரபு நாட்டில் இருக்கக்கூடிய மன்னர்கள், அங்க உள்ள மக்கள் ஐயாஷியான வாழ்க்கை, ஒரு முழு ஒட்டகத்தை அப்படி அடுப்புல கொண்டு வந்து இஃப்தார்ல சாப்பிடுறாங்க. தண்ணி ஒரு டம்ளர், சின்ன டம்ளர் தண்ணி 10 குழந்தை குடிக்குது. ஒரு முடக்கு எங்க குடிப்பாங்க அவங்க? தண்ணி இல்ல மக்களுக்கு அங்க. ஹதீஸ்ல வருதுங்க, அல் முஸ்லிமூன கஜஸதின் வாஹிதின், உலகத்தில் எல்லா முஸ்லிம்களும் ஒரே உடலை போன்றவர்கள். ஹதீஸ்ல வருது, அல் முஸ்லிமூன கஜஸதின் வாஹிதின், உலகத்துடைய எல்லா முஸ்லிம்களும் நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒரு உடலை போன்றவர்கள். நம்ம உடல்ல கை, கால், கண்ணு, மூக்கு, தலலாம் இருக்குதா இல்லையா? நபி சொன்னாங்க, இனிஷ்தகா ஐனுஹு இஷ்தகா குல்லுஹு, இனிஷ்தகா ரஸுஹு இஷ்தகா குல்லுஹு. கண் வலி ஒரு மனுஷனுக்கு வந்துச்சுன்னா அவன் பேக்கரையார ஆயிரனா இல்லையா? திமாக் என்ன சொல்லுது? உடனே டாக்டர்கிட்ட போ. கால் என்ன சொல்லுது? கிக்கரை அடிக்குது. கை முறுக்குது. டாக்டர்கிட்ட போய் வாய் பேசுது. ஒரு கண்ணுக்கு பாதிப்பு வந்தனால உடல் உறுப்புகள் சுறுசுறுப்பாகி அந்த வலி போக்குவதற்கு எவ்வளவு முயற்சிகள் செய்கிறது. இதே மாதிரிதான் எங்கேயோ ஒரு முஸ்லிம் அடிபடுகிறார் என்று நீங்கள் நினைத்து கொண்டு நீங்க ஆறாமாக ராகத்தாங்கி இருக்கக்கூடாது. நம்முடைய உள்ளம் கூட துடிக்கணும், யா அல்லாஹ் அந்த மக்களுக்கு உதவி செய்ய அல்லாஹ், அவர்களுக்கு தண்ணீரும் சாப்பாடு கூடிய அல்லாஹ், அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சியாளர்களை அல்லாஹ் நீ தகர்த்து எரிந்திடிய அல்லாஹ் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் துடிப்போடர் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்போமையானால் நம்முடைய துஆவை, மஸ்லூமீன்களுடைய துஆவை அல்லாஹ் ரத்து செய்ய மாட்டான் இன்ஷா அல்லாஹ். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மஸ்ஜிதுல் ஹராமையும் மஸ்ஜிது நபவியையும், குறிப்பாக மஸ்ஜித் அக்ஸாவை பாதுகாப்பானாக. பலஸ்தீன் மக்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. எதிரிகளுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை தரணும். அவன் தக்தீர்ல ஹிதாயத் இல்லைன்னா உலகத்திலிருந்து அல்லாஹ் அவனை காமூஷாக என்ன செய்யணும்? எடுத்துடணும். அப்பேற்பட்ட துவாக்களை ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யணும் இன்ஷா அல்லாஹ். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். லக்கல் ஹம்து வலக்கல் ஷுக்ரு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم أنت السلام ومنك السلام تباركت يا ذا الجلال والإكرام. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم رب اغفر وارحم وتجاوز عما تعلم إنك أنت العز الأكرم. اللهم لا تسلط علينا بذنوبنا ولا يخافك فينا ولا يرحمنا. اللهم انصر الإسلام والمسلمين. اللهم انصر الإسلام في فلسطين. اللهم انصر الإسلام والمسلمين في فلسطين. اللهم احفظ الإسلام والمسلمين في فلسطين. اللهم احفظ المسجد الأقصى. ربنا منا إنك أنت السميع العليم. تب علينا إنك أنت التواب الرحيم. صل وسلم على محمد وآله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. سبحان الله.